தமிழ்நாட்டில் முக்கிய காவல் தெய்வங்களில் தனித்த சன்னதி கொண்ட இவர் கையில் வாள், முறுக்கு மீசையுடன் வெள்ளையம்மாள், பொம்மியம்மாள் ஆகிய இரு பெண் தெய்வங்கள் உடன் காட்சியளிக்கிற மதுரை வீரனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மதுரை வீரனுக்கு நடந்த அநீதியை பற்றி சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சி பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜகம்பளம் இனத்தை சேர்ந்த பொம்மைய நாயக்கர் மகள் வயசுக்கு வராங்க. ராஜகம்பளம் சமுதாயத்தின் வழக்கப்படி காட்டில் ஒரு குடில் அமைச்சு ஒரு வாரம் அவங்கள அதில் வச்சிருக்கணும். அவங்களுக்கு காவலாக காட்டில் பொம்மை நாயக்கர் கூட இருக்காரு. அடுத்த நாள் பொம்மை நாயக்கருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் அன்னைக்கு காவல் காக்கிற பொறுப்பை அந்த ஊரில் மாவீரனான மதுரை வீரனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. பொம்மி மதுரை வீரனோட வீரத்திலும் அழகிலும் மயங்கி 2 பேரும் காதல் கொண்டு இந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் பொம்மை நாயக்கருக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப கோபமாக இருக்காரு. பொம்மை நாயக்கரோட மகனும் கோபப்பட்டு ஒரு படையை கூட்டிட்டு போய் மதுரை வீரன் கூட சண்டைக்கு போயிருக்காரு. அந்த போர்ல மதுரை வீரன் வெற்றி பெற்றிருக்காரு. இப்படி ஒரு விஷயம் நடந்தக்கப்புறம் கல்வர்களால் மதுரை மற்றும் பக்கத்தில் உள்ள ராஜ்யங்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளே இருக்கு. அந்த கல்வர்களை அடக்க முடியாம பக்கத்து ராஜ்யத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பயத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் மதுரை வீரனோட வீரத்தை அறிஞ்சு திருமலை நாயக்கர் கல்வர்களின் அட்டூழியங்களை அடக்க மதுரை வீரனை பயன்படுத்திக்கிட்டாரு. அப்புறம் மதுரை வீரன் கல்வர்களின் கொட்டத்தை அடக்கி மதுரை வீரன் மக்களை காப்பாத்திட்டாரு. இந்த நேரத்தில் திருச்சி புதுக்கோட்டை பகுதியில் கல்வர்களால் அவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இவரோட வீரத்தை அறிஞ்ச புதுக்கோட்டை மன்னன் தொண்டைமான் கேட்டதற்கிணங்க மதுரை வீரன் திருச்சியும் புதுக்கோட்டையும் தொல்லை செய்து கொண்டிருக்கும் கல்வர்களை ஜெயிச்சு மதுரை வீரன் திருப்பி காப்பாற்றிருக்காங்க அந்த ஊர் மக்களை. இவரோட வீரத்தை கண்ட கள்ளர் இனப்பெண் வெள்ளையம்மாள் மதுரை வீரனை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. மதுரை வீரனை போர் மூலியமாக கொல்ல முடியாது, அவரை சூழ்ச்சி மூலியமாக தான் கொல்ல முடியும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. மதுரை வீரனை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர வச்சு ஒரு ரூமில் அடைச்சு கொண்டுட்டாங்க. அங்கே மதுரை வீரனுக்கு நடந்த அநீதியை பார்த்து மதுரை மீனாட்சி அம்மனே தரிசனம் கொடுத்து மதுரையை அழிக்க போயிருக்காங்க. உடனே மதுரை வீரன் கேட்டதற்கு மனம் இறங்கி அவரை ஆட்கொண்டு கிழக்கு கோபுர வாசலில் கம்பத்தடி வீரனாக வைத்து கொண்டார் மதுரை மீனாட்சி அம்மன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முதல் பூஜை மதுரை வீரனுக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் மீனாட்சி அம்மனுக்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மதுரை வீரன் மாறுக்கால் மாறுகை வாங்கப்பட்டது அறிந்து அவருடைய படை மதுரையை அழிக்க முடிவு செஞ்சுருக்காங்க. அவர்களிடம் மதுரை வீரன் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க அவர்கள் போரை கைவிட்டது என்பதும் ஒரு வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் தென் மாவட்டங்களில் அதிகமாக எல்லாருமே மதுரை வீரனை குலதெய்வமாக வணங்குறாங்க. உங்களோட குலதெய்வம் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மதுரை வீரனுக்கு நடந்த அநீதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.